வல்ல ரஹ்மான் சொர்க்கம் விசாலமானது என்று சொல்லிவிட்டு அதற்கு தகுதியானவர்கள் வஇத்தத் லில் முத்தகீன், அந்த சொர்க்கம் யாருக்கு தயார் என்று பேசுகிறான். தக்வா உடையவர்கள் என்று சொல்லி அவர்களை அடையாளம் காட்டுகிறான். யார் அவர்கள்? இதில் ஒன்று ஒல் காதிமீனல் கைல், கோபம் வரும்போது அந்த கோபத்தை பிரயோகப்படுத்தாமல் மென்று விழுங்குவார்கள், அவர்களுக்கு சொர்க்கம் என்றான். சொர்க்கத்தை படைச்சவன் தான் சொர்க்கத்துக்கு யார் வரணுங்கிறத டிக்ளேர் பண்றான். அவனுடைய சொர்க்கம் அது விசாலமானது. அதற்கு வருவதற்கு தகுதி யார் என்று அவனே சொல்ல வேண்டும். சொர்க்கத்துக்கு நான் தகுதி என்று நான் சொல்றது இல்லை. நம்ம அமல் செய்கிறோம், வணங்குகிறோம், வழிபடுகிறோம். தகுதி யார் என்று அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் சொல்கிற பல்வேறு வசனங்கள், பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான செய்திகள். இங்கே சொல்லப்பட்ட செய்திகளில் கோபம் வரும்போது மென்று விழுங்கி விடுவார்கள். கோபத்தை பிரயோகப்படுத்துறது இல்லை. ஒரு மாபெரிய சக்தி உள்ளவர்களால் மட்டும்தான் கோபத்தை அடக்க முடியும். சக்திங்கிறது, வீரம் என்பது வார்த்தைகளில் அல்ல, களம் இறங்கி எதிரியை வீழ்த்துவதில் அல்ல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸஸ் ஷதீத், வீரன் யார்? வீரன் யார்? எதிரியை களத்தில் கண்டு கீழே வீழ்த்தி அவனுக்கு மேல் ஏறி இருப்பவனா வீரன்? இன்னம ஷதீத் அல்லதி யம்லிக்கு நப்சா, வீரன் யார்? கோபம் வரும்போது தன்னை அடக்கி ஆள்வானே அவனே வீரன். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பொதுவா வீரன்னா அடக்கும் தன்மை உள்ளவன். நீ எதிரியை அடக்கிறதல்ல வீரம், ஒன்னு அடக்கணும். கோபம் வரும்போது அது ஒன்வகையான உணர்ச்சிகளை ஏற்படுத்தும். இரத்த பொறிகளை கலப்பு, தீப்பொறி என்பார்கள். தீப்பொறி பெருமானார் சொல்றாங்க, நெருப்பு கங்கு என்கிறார்கள் கோபத்தை. கோபம் வரும்போது உடம்புல சூடாகிவிடும். கோபம் நெருப்பால் ஏற்படுகிறது என்கிறார்கள். கோபம் நெருப்பால் ஏற்படுகிறது. அப்ப கோபம் வரும்போது அதை தணிப்பதற்கு உதவு செய்யுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபம் வந்தா எதுக்கு உதவு செய்யணும்? அந்த சூட்டை தணிக்கும். நீங்க உதவு செய்துட்டு வாங்க, கோபம் அணைஞ்சிடும், அமிங்கிடும். கோபம் வரும்போது நீ பார்க்கவில்லையா? அவர் முகம் புடைத்திருப்பதை பார்க்கவில்லையா? முகம் செவந்து போவதை பார்க்கவில்லையா? அதுவெல்லாம் சூட்டின் அடையாளம் இல்லையா? பெருமானார் கேட்கிறாங்க, அவர் முகத்தை பார். அப்படியே ஒரு சிகப்பாயி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செவந்து போகும். அதனாலதான் கோபத்துல பிரஷர் ஹை ஆயிடும். நிறைய பேருக்கு கோபத்துல அந்த பிரஷர் கூடி அவர் ஒரு மாதிரியான நிலைக்கு போய் விடுவார். பெருமானார் கோபத்தை அடக்குங்கள், அது வீரனின் அடையாளம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல இப்படி சொன்னாங்க பெருமக்கள், கோபம் என்பது ஜுனூனுன், பைத்தியம் பல வகை. அல் ஜுனூனு ஃபுனூன், பைத்தியம் பல வகை, அதில் கோபமும் ஒரு வகை என்றார்கள். பைத்தியம் கோபம். கோபம் வரும்போது பைத்தியக்கார மாதிரி என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுகிறோம் எதுவுமே விளங்காது. சொந்த தகப்பனாட்ட கோபப்படுவார், தந்தையின் ஸ்தானத்தில் வச்சு அவரை பேச மாட்டார். உடன் பிறந்தவனோடு கோபம், அவனுக்குள்ள மரியாதையை கொடுக்க மாட்டார். இன்னும் பெத்த தாயோடு கோபம், அந்த தாயுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறக்கி விடுவார். ஏன்? அவர் கோபத்தில் பைத்தியம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது என்கிறார்கள். அதை அடக்க தெரிந்தவர்கள் வீரர்கள், அடக்கியவர்கள் சொர்க்கவாசிகள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வர்றாங்க. இமாம் புகாரி எழுதுறாங்க, போர்க்களத்தில் கிடைச்ச கனிமத்து சொத்தை பெருமானார் ஒரு கட்டத்தில் பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கிற போது அதை பார்த்து விட்டு ஒருத்தர் சொன்னார், இந்த பங்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாடாமல் வைக்கப்பட்டிருக்குதுன்றார். பங்கு வச்சவங்க ரசூலுல்லாஹ், பங்கு வச்சவங்க ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் ஒருத்தர் எப்படி பேசுறார்? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நாடாமல் பங்கு வைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நபியை விட யார் இந்த உலகத்தில் நாடுவது? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி வாழும் வாழ்க்கையில் நபியை விட முதலிடம் யாருக்கு? எத்தனையோ பெரிய பாக்கியம். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க ரப்பின் திருப்தியோடு வாழ்கிறார்கள். ஆனால் அவர் குறை சொல்ற நினைக்கிறவங்க யாரையும் குறை சொல்லிடுவாங்க.
குறை சொல்லணும்னு வர்றவங்க நபியை கூட விட்டு வைக்கிறது இல்லை. பெரிய நபி அல்லவா, உலகத்திற்கே நபி அல்லவா, அவங்கள போய் குறை சொல்லுகிறார். எப்படி? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடாமல் நடக்கிறார் என்று. இப்ப நமக்கு ஒரு உண்மை விளங்குது. குறை சொல்றவங்க பாதி பேர் லூசா இருப்பான், பாதி பேர் லூசு. அவனுக்கு விளங்காது யாரை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி குறை சொல்கிறோம், அது எத்தனை பெரிய பாதிப்பு. முஹம்மதுர் ரசூலுல்லாவை அவர் யார்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாடாமல் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். தாங்க முடியவில்லை அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு. ஒருத்தரை பத்தி குறை சொல்றோம்னா அவருக்குண்டு உயிருக்குயிரான மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க தாங்குவார்களா? தாங்க மாட்டார்கள். அம்மா சரிதான் சொன்னா அப்ப அவன் முனாஃபிக்குன்னு அர்த்தம். நம்ம முன்னால நல்ல மாதிரியா நடக்கிறது, பின்னால வேற மாதிரி நடக்கிறது. அவர்கள் தான் மனித உலகத்தில் கெட்டவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். ஏன்? 2 முகம் உடையவர்கள். இங்கே நல்ல முகத்தை காட்டுவார்கள், அங்கே வேறு முகத்தை காட்டுவார்கள். அவர்கள் பச்சோந்திகள் என்கிறார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த நிலையில் இருந்து பாதுகாப்பானாக. முன்னாலையும் பின்னாலையும் சரியா நடக்கணும். இங்கே சர்க்காரை ஆலமின் தர்பாரில் பெருமானாரை பார்த்து அல்லாவின் திருப்பொருத்தம் நாடாமல் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்று ஒருத்தர் சொல்லிட்டார். தாங்க முடியல அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு. அன்னலார் மீது உயிரை வைத்த தோழர்கள் இல்லையா? நபி அவர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இல்லையா? அவர் புறம்லாம் பேசக்கூடாது, நேருக்கு நேரா சொல்லிட்டார், உன்னை போய் ரசூலுல்லாஹ்விட்ட சொல்வேண்டார். பின்னால சொன்னா தானே தப்பு. நேரடியா உன்னை பற்றி நபியிடத்தில் சொல்வேன். நீ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி தவறாக பேசுகிறாய். உனக்கு தெரியுமா முஹம்மது யார் என்று? அவர்களின் கண்ணியம் தெரியுமா உனக்கு? நீ பேசுகிற வார்த்தை எத்தனை கீழ்த்தரமான வார்த்தை தெரியுமா? யாரோடு நீ மோதுகிறாய்? யாரோடு? வேகப்பட்டார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். இமாம் புகாரி எழுதுகிறார்கள், ஓடி வந்தார்கள் உத்தம நபியின் தர்பாருக்கு. யா ரசூலல்லாஹ், தங்களை பற்றி இந்த மனிதன் இப்படி பேசிவிட்டான் என்று சொல்ல அன்னலார் முகம் கொஞ்சம் மாறுது. அந்த கோபத்துல பெருமானார் முகம் செவந்து போயிடும், கொஞ்சம் மாறுது. அப்படியே அடக்கிட்டாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவன் அங்கேயே அவுட்டு. ஆளு குறை சொன்னவன் ஆள் அவுட்டு, கதை முடிஞ்சிடும். பெருமானார் பூன் துப்பிட்டா மூத்தா போயிடுவான். அதை சொன்னது எதிரிகள். என் பெருமான் என் மீது காரி துப்பினால் வேதனையில் வேகத்தில் நான் தாங்க மாட்டேன் என்று சொன்ன எதிரிகள் உண்டு. சஃப்வான் ஒரு கட்டத்தில் சொன்னார், இங்கே நான் உங்களுக்கு அபு உமையா என்பவர் சொன்னார் அந்த வார்த்தையை. நான் இங்கே ஒரு கட்டத்தை உங்களுக்கு நினைவூட்டுவேன். பெருமானாருக்கு கோபம் வருது, முகம் சிவந்து போகுது. இப்ப பெருமானார் கோபத்தில் ஏதாவது சொன்னா அவன் தாங்க மாட்டான். வல்லல் நபிகள் அடக்கிட்டாங்க. கோபம் அதை பிரயோகப்படுத்த சக்தி இருந்து அடக்கணும். நம்மால கோபப்பட முடியும், நமக்கு அந்த ஆற்றல் இருக்குது. ஆனா அதை அடக்கிறது, அதை அடக்குவதால் நீ சொர்க்கவாசி என்கிறான் அல்லாஹ். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்குறாங்க. எப்படி அடக்குறாங்க பாருங்க. ரஹிமல்லாஹு மூசா என்றார்களாம். அல்லாஹ் மூசா நபிக்கு ரஹ்மத்து செய்யட்டும்னாங்க. மூசா நபி எப்பமோ வாழ்ந்து எப்பமோ போயிட்டாங்க. எமக்கு முந்தி வாழ்ந்த காலத்தினுடைய மாபெரிய சக்தி வாய்ந்த நபி. திருக்குர்ஆன் அதிகமாக அவர்களை பற்றி பேசுகிறது. மூசா நபிக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும் என்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனுஷன் தங்களை பற்றி தப்பா பேசிவிட்டார் என்று சொல்ல முகம் செவக்க கோபத்தை அடக்கிட்டு சொன்னாங்கன்னா, மூசா நபிக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும். லக்கது ஊதி அக்ஸர மின் ஹாதா, எனக்கு கொடுக்கப்பட்ட தொந்தரவை காட்டிலும் ரொம்ப கூடுதலாகவே தொந்தரவு தரப்பட்ட நபி. எனக்கு கொடுக்கப்பட்ட நோவினையை விட அவங்களுக்கு ரொம்ப நோவினை கொடுக்கப்பட்டுச்சு. எனக்கு இப்ப நோவினை தான் இந்த வார்த்தை, தொந்தரவு தான் இந்த வார்த்தை, சங்கடம் இருக்கிறது. இதை விட பன்மடங்கு சங்கடம் மூசா நபிக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்ன எம்பெருமான் அந்த நேரத்திலே மூசா நபி அதை தாங்கி பொறுமையா இருந்துட்டாங்க என்று சொல்லிவிட்டு அன்னலார் கோபத்தை அடக்கி அமைதியாகி பொறுமையானார்கள். ஒரு வார்த்தை கூட அவரை பத்தி பேசல. இதுதான் நல்லவர்களின் அடையாளம். கோபம் விழுங்க வேண்டும், அடக்க வேண்டும். கோபம் வரும்போது அடக்க வேண்டும். சில பேர் கோபத்தை மூட்டுவார்கள், நம்ம கோபப்படுற அளவுக்கு நடப்பார்கள். அப்போதும் அவர்கள் தகுதியில் நாம் நடக்க இயலாது. நாம கோபத்தை அடக்கி விட வேண்டும். அடக்கி விட்டீர்களா நீங்கள் சொர்க்கவாசிகள் என்றான் அல்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்
கோபத்தை மென்று விழுங்கி சொவனத்திற்கே சொந்தமாக செய்வானாக. சாலிஹீங்கள் தக்வா உடையவர்களின் அடையாளமாக சொல்லப்படும் அந்த தன்மை நமது வாழ்க்கையாக பிரதிபலிக்க செய்வானாக. நம்முடைய குடும்பத்திலும் உடன்பிறப்புகள், மக்கள், பேரன் பேத்திகள், மனைவி, பெற்றோர்கள் எல்லோருக்கும் இந்த நசீபை வழங்குவானாக.